பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 10வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி. கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு பிடிக்காம, ஆண்டவரை மறந்து தோல்விகளினாலும் கவலைகளினாலும் கஷ்டங்களினாலும் நாம் அவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும் மறுபடியும் மனம் திரும்பி முழு இருதயத்தோடு கூட நீங்க ஆண்டவர் பக்கமாக நீங்க திரும்பி வருகிற போது ஆண்டவர் உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, அவர் உங்களை தள்ளி விடாமல் உங்களுக்கு நன்மை செய்ய, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்ப அவர் ஆசைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமாங்க. பிதாக்களை ஆசீர்வதித்ததை போல யாருங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்பை நம்ம மேல வைத்து ஒரு குறை இல்லாமல் நீங்க முழு மனதோடு கூட ஆண்டவரிடம் மனம் திரும்புகின்ற பொழுது, அவரிடம் வருகின்ற பொழுது, அவரை அண்டி தேடுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு எப்படி முற்பிதாக்களுக்கு அவர் ஆசீர்வதித்து அவங்க மேல சந்தோஷமா இருந்தாரோ அதுபோல நீங்களும் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது அவர் அப்பொழுது அதே சந்தோஷத்தோடு கூட, அந்த பிதாக்கள் மேல வைத்த அதே சந்தோஷத்தோடு கூட அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். இதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக மாறுவதுதான். மனம் திரும்புங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுங்க. கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட அதே ஆசீர்வாதத்தை, உங்கள் பிதாக்களுக்கு தந்த அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து நிறைவான உள்ளுக்குள்ள நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.